உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் கண் நோய் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாகவே கோடை காலம் என்றாலே சுட்டிருக்கும் வெயிலில் பல்வேறு வகையான நோய்கள் தோன்றும். அதிலும் கண் நோய், கண்களில் சிவப்புத்தன்மை மாறுதல் போன்ற நோய்கள் கோடை காலத்தில் அளவிற்கு அதிகமாக பாதிக்கப்படும். அந்த வகையில் கண்களில் தோன்றக்கூடிய அத்தனை வகையான நோய்களுக்கும் ஒரு அற்புதமான தைலத்தை நாம் பார்க்கலாம். கண் நோய் என்றாலே கண்களில் பல்வேறு வகையான பாதிப்புகள் உள்ளாவதோடு கண் அழுக்கு தள்ளுதல், கண்களில் சிவப்புத்தன்மை ஏற்படுதல் போன்ற நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். இதன் பாதிப்பால் பார்வைத்திறன் பாதிக்கப்படும். ரெட்டினா பிக்மெண்டோசா, ரெட்டினா டிட்டாச்மெண்ட், கேட்ராக்ட் போன்ற நோய்கள் எல்லாம் வரும். அதை தணிக்கலாம். எவ்வாறெனில் கண்களை கோடை காலங்களில் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அடிக்கடி குளிர்ந்த நீரினால் கண்களை கழுவ வேண்டும். வெள்ளரி பிஞ்சுகள் மற்றும் தக்காளி துண்டுகள் இவற்றை எடுத்து கண்களில் ஒட்டி கொண்டிருந்தால் கண் உஷ்ணம் படிப்படியாக மறையும். குளிர்ச்சியான தைலங்களை தலைக்கு தடவி முழுகி வந்தால் கண் நோய் அனைத்தும் தீர்த்து கொள்ளலாம். நாம் கண்களில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தீர்ப்பதற்கான அருமையான வழிமுறைகளை பார்த்தோம். அந்த கண் நோய் அளவிற்கு அதிகமாக வந்துவிட்டால் அதை பாதுகாப்பதற்கான ஒரு தைலம் ஒன்றை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை பொன்னாங்கண்ணி. அன்பான நேயர்களே, பொன் ஆம் கண்ணி இந்த உடலை அற்புதமான முறையில் பாதுகாத்து கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பொன்னாங்கண்ணி. சீதை, கொடுப்பை, பொன்னி என்று பல்வேறு வகையான பெயர்களில் இது அழைக்கப்படுகின்றன. நன்றாக செழித்து குளிர்ச்சியான இடங்களில் அற்புதமான முறையில் தான் தோன்றித்தனமாக இயற்கையான முறையில் சாதாரணமாக விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. கழனி காடுகள் மற்றும் செழுமையான இடங்களில் படர்ந்து குத்துச்செடியாக வளரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இதில் 2 வகைகள் உள்ளன. நாட்டு பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணி. 2 வகைகளுமே கண்களுக்கு ஒரு அற்புதமான குளிர்ச்சியான ஒரு மூலிகையாக இது கருதப்படுகிறது. குறிப்பாக கண்களை குளிர் சாதன பெட்டியில் வைத்தது போல் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணியை தினந்தோறும் உணவாக நாம் எடுத்து வந்தால் கண்களில் தோன்றக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள் படிப்படியாக குறைத்து கொள்ளலாம். கண் விழிகளில் இருக்கக்கூடிய இரப்பைகளை பாதுகாக்கும், கண் அழற்சியை போக்கும், பல்வேறு வகையான கண்களில் அழுக்கு தள்ளுதல் இவையெல்லாம் தணித்து கொள்ளும். ஒரு சிலருக்கு வெளிச்சமான பொருட்களை பார்த்தால் கண்கள் கூசும். அந்த கண் கூச்சம் என்று சொல்லக்கூடிய நோயை அற்புதமான முறையில் தணிக்கும். கோடை காலத்தில் வரக்கூடிய கண்களில் பாதிக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களையும் தீர்த்துவிடும். மெட்ராஸ் ஐ என்று சொல்லக்கூடிய சிவப்புத்தன்மையுடன் வரக்கூடிய கண் நோயை தணிக்கும் என்பதால் நாம் பொன்னாம் கண்ணி என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கறிவேப்பிலை. கருவை காப்பதினால் இது கருவேப்பிலை. பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை. கருப்பை புண், கருப்பை அழற்சி, கருப்பையில் தோன்றக்கூடிய கட்டிகள், PCOD என்று சுருக்கமாக அழைக்கக்கூடிய பாலிசிக்ஸ் ஓவரிஸ் டிசார்டர். சிஸ்ட் என்றால்
சிறு சிறு கட்டிகள். அந்த பிசிஓடி என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு இந்த கறிவேப்பிலை ஒரு அருமருந்து. கண்களில் தோன்றக்கூடிய நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்து. கண்களில் தோன்றக்கூடிய அழுக்கு தள்ளுதல், அதாவது கண்விழி ஓரம் ஊளை பொங்குதல் என்று கிராமத்தில் கூறுவார்கள், அந்த அழுக்கு தள்ளுதல் என்கிற நோயை தணிக்கும். அடுத்ததாக கண்களில் சிவப்பு தன்மையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கறிவேப்பிலை. மேலும் கறிவேப்பிலையை தினந்தோறும் உணவாக எடுத்து வந்தால் வளர்ச்சி மாற்றங்கள் காணலாம். குள்ளத்தன்மை படிப்படியாக மறைந்துவிடும். கூந்தல் நெடிது வளரும். கருப்பையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவது போல தலையில் இருக்கக்கூடிய பொடுகையும் நீக்கும். தலை புண்களை படிப்படியாக நீக்கிவிடும். ஆகையால் கறிவேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை கனி நெல்லிக்கனி. நெல்லிக்காய் மிக சிறந்த உடலுக்கு வைட்டமின் சி சத்து கொண்ட அற்புதமான ஒரு பழம். இந்த நெல்லிப்பழத்தை தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரையே நாம் நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. உடலை பாதுகாக்கும். தோல் நோய் வராமல் தணிக்கும். கண்களுக்கு குளிர்ச்சி தரும். வைட்டமின் சி சத்து சேருவதினால் உடலுக்கு மிக சிறந்த நன்மை. கண்களில் வரக்கூடிய நோய்கள், கண் எரிச்சல், ஐ இரிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய கண் எரிச்சலை தணிக்கும். கூந்தல் வளரக்கூடிய அற்புதமான ஒரு கனி நெல்லிக்கனி. ஆயுள் பலத்தை படிப்படியாக நீட்டும். பார்வை திறனில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், ஐ நர்வ் ஆப்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய குறைபாடுகள் படிப்படியாக தணியும். கண்களில் ஒரு வகையான வறட்சி தோன்றும். அந்த வறட்சியை நீக்கக்கூடிய ஆற்றல் நெல்லிக்கனிக்கு இருப்பதால் நெல்லிக்கனியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அற்புதமான அதிமதுரம். இது அதீதமான இனிப்பு சத்துள்ள ஒரு பொருள். உடலுக்கு ஒரு காய கற்பக மருந்தாக செயல்படும் என்பதால் நாம் அதிமதுரம் என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். மிக சிறந்த கிருமி நாசினி. உடலுக்கு குளிர்ச்சி, கண்களுக்கும் குளிர்ச்சி, உடலெங்கும் இருக்கக்கூடிய மேனி சூடு இவையெல்லாம் தணித்து முடி வளர்ச்சியும் கண்களை பாதுகாக்கும் என்பதால் நல்லெண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். மிக சிறந்த புரதச்சத்து கொண்ட அற்புதமான ஒரு பால். அதை பருகி வந்தால் மேனி அழகாகும். உடலெங்கும் வரக்கூடிய வியாதிகளை தடுத்து நிறுத்தும் என்பதால் நாம் நாட்டு பசும் பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அத்தனை பொருட்களையும் கொண்டு கண்களில், குறிப்பாக கோடை காலத்தில் பாதிப்படைந்தால் முதலில் பாதிப்படையக்கூடிய உறுப்பு கண்கள். ஆகையால் கண்களில் வரக்கூடிய அத்தனை வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், செய்ய போகின்ற தைலத்தின் செயல்முறைகள் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்க. அன்பான நேயர்களே, பொன்னாங்கண்ணியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளையும் செய்முறையும் பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி இலைச்சாறு 50 மில்லி, கறிவேப்பிலை இலைச்சாறு 25 மில்லி, நெல்லிக்காய் அரைத்த விழுது 25 மில்லி, அதிமதுரத்தை நாட்டு பசும்பால் விட்டு அரைத்தது 20 மில்லி. முதலில் நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நல்லெண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போதே நாம் ஒவ்வொரு பொருளாக சேர்க்க வேண்டும். முதலில் பொன்னாங்கண்ணி
இலைச்சாறு 3 தேக்கரண்டி. கறிவேப்பிலை இலைச்சாறு 2 தேக்கரண்டி. நெல்லிக்காய் விழுது மற்றும் அதிமதுரம் விழுது 2 தேக்கரண்டி. அன்பான நேயர்களே, அற்புதமான பொன்னாங்கண்ணி தைலம் நறுமணத்துடன் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை கண்களில் பல்வேறு வகையான நோய்கள் உடையவர்களும், குறிப்பாக கோடை காலத்தில் கண்களால் பாதிக்கப்பட்டவர்களும் வாரத்திற்கு ஒரு முறை இந்த தைலத்தை இரவு வேளையில் தேய்த்து காலையில் வெதுவெதுப்பான வெந்நீரில் தலைமுழுகி வந்தால் கண்களில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கு மற்றும் பல்வேறு வகையான ரோகங்கள் படிப்படியாக தணிந்து கண் பார்வையும் நன்றாக தெளிவடையும். அற்புதமான முறையில் நாம் எளிமையாக தயாரித்த இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வரக்கூடிய இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். பெரியவர்கள் என்றால் அவர்களுக்கு இரத்த சோகை குறைவாக இருந்தால் பல்வேறு வகையான மாத்திரைகள், சூரணங்கள், லேகியங்கள் இவற்றை தந்தால் அவர்கள் தாராளமாக உட்கொண்டு அதை சரி செய்து விடுவார்கள். சிறு குழந்தைகள் என்றால் சூரணத்திலோ மாத்திரைகளிலோ இருக்கக்கூடிய கசப்புத்தன்மையால் அவற்றை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் சிறு குழந்தைகளுக்கும் பிடித்தமான வகையில் இரத்த சோகையை சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை கிழங்கு பீட்ரூட். மிக சிறந்த இரத்த சோகையை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிழங்கு. இது மேல் தோலை நீக்கிவிட்டு பார்த்தோமானால் இரத்த கலரில் இருக்கக்கூடிய சிவப்பு தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதனை நன்றாக கிள்ளினால் இதிலிருந்து வடியக்கூடிய சாரும் இரத்த வண்ணத்தில் வெளியே வரும். இதனுடைய அடிபாகம், வேர் அத்தனையுமே இரத்த வண்ணத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிழங்கு. இது பல்வேறு மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற அளவிற்கு இருக்கின்றது. இதனுடைய மகத்துவத்தை பூரணமாக யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இதை தினந்தோறும் உட்கொண்டு வந்தால் இரத்த அணுக்கள் அதிகரிக்கும். இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையை நீக்கும். உடலெங்கும் இருக்கக்கூடிய குருதி செவ்வணுக்களை படிப்படியாக அதிகரித்து பல்வேறு வகையான ஆற்றல்களை கொண்ட அற்புதமான ஒரு கிழங்கு பீட்ரூட். ஆகையால் நாம் பீட்ரூட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முந்திரி. மிக சிறந்த புரதச்சத்தும் பல்வேறு வகையான சத்துக்களும் கொண்ட அற்புதமான ஒரு பருப்பு. சப்த தாதுக்களையும் அதிகரிக்கும். உடலில் பலவீனம் இருந்தால் அந்த பலவீனத்தை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் என்பதால் நாம் முந்திரியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உலர் திராட்சை. மிக சிறந்த புளிப்புச் சுவையுடைய அற்புதமான ஒரு பொருள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை உட்கொண்டு வந்தால் நீர் வேர்க்கை, தண்ணீர் தாகம் இவையெல்லாம் தணியும். உடலில் பித்த மயக்கத்தை
சரி செய்யும், இரத்த அணுக்கள் அதிகரிக்கும் என்பதால் நாம் உலர் திராட்சையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுநெய். ஒல்லியாக இருப்பவர்கள் தினந்தோறும் நாட்டு பசுநெய்யை சிறிது உணவில் சேர்த்து வந்தால் நன்றாக அவர்களுக்கு சதை பிடித்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணித்து பல்வேறு வகையான சத்துக்கள் கொண்டதால் நாம் நாட்டு பசுநெய்யும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஏலக்காய். மிக சிறந்த கிருமி நாசினி. வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உப்பசங்களை தடுக்கும். இரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கிருமிகளை போக்கும். இதை நாம் இனிப்பு பொருளாக செய்து தந்தால் ஒரு சிலருக்கு அதிகப்படியான இனிப்பு மந்தத்தை ஏற்படுத்தும். அந்த மந்தத்தை நீக்கி எளிமையான முறையில் ஜீரணமாகக்கூடிய காய் என்பதால் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சர்க்கரை. இனிப்பிற்கும் பல்வேறு வகையான லேகியங்கள், இனிப்பு அல்வா போன்ற செய்வற்றிற்கு சர்க்கரை ஒரு அற்புதமான பொருள் என்பதால் சர்க்கரையும் எடுத்து வைத்துள்ளோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இனிப்பான பொருளாக செய்து தரக்கூடிய இரத்த சோகையை நீக்கக்கூடிய அல்வா ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக பீட்ரூட்டை நன்றாக மேல் தோல் சீவி சிறு சிறு துண்டுகளாக அதை நறுக்கி எடுத்து துருவி எடுத்துக்கொண்டது 100 கிராம். அவ்வாறு துருவி எடுத்துக்கொண்ட பீட்ரூட் 100 கிராம், முந்திரி 25 கிராம், உலர் திராட்சை 25 கிராம், நாட்டு பசுநெய் 100 மில்லி, சர்க்கரை 150 கிராம், ஏலக்காய் தேவையான அளவு, நாட்டு பசும்பால் 100 மில்லி. நாட்டு பசுநெய்யை வாணலில் விட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்துவிட்ட நாட்டு பசுநெய்யில் உலர் திராட்சையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக முந்திரி. பொன்னிறமாக வறுத்த முந்திரியை தனியாக எடுத்துக்கொள்ளவும். அதே நாட்டு பசுநெய்யில் துருவி எடுத்த பீட்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக வேக வைக்கவும். நாட்டு பசுநெய்யில் நன்றாக வெந்த பீட்ரூட் துருவலை இப்பொழுது நாட்டு பசும்பால் சேர்த்து வேக வைக்கவும். அடுத்ததாக நன்றாக நாட்டு பசுநெய்யிலும் நாட்டு பசும்பாலிலும் வெந்த பீட்ரூட் துருவலுடன் நாம் சர்க்கரையை சிறிது சிறிதாக சேர்த்து நன்றாக கிளறவும். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் நெய்யில் வறுத்து வைத்த திராட்சை மற்றும் முந்திரியை தேவையான அளவிற்கு சேர்க்கவும். இத்துடன் சிறிது ஏலக்காய் பொடி, இறுதியாக மீண்டும் அரை அல்லது ஒரு தேக்கரண்டி அளவிற்கு நாட்டு பசுநெய்.
அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் பீட்ரூட்டை கொண்டு இரத்த சோகையை போக்கக்கூடிய அற்புதமான பீட்ரூட் அல்வா ஒன்றை நாம் செய்துள்ளோம். முந்திரி, திராட்சை, நாட்டு பசும்பால், நாட்டு பசுநெய், சர்க்கரை இவற்றை கொண்டு எளிமையான முறையில் நாம் செய்த இந்த பீட்ரூட் அல்வாவை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இரத்த சோகை என்கிற நோய் உடையவர்கள் மாதத்திற்கு இருமுறை 50 கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக இரத்த சோகை நோய்கள் எல்லாம் விலகும், இரத்த அணுக்கள் அதிகரிக்கும், இரத்தம் சுத்திகரிக்கப்படும். மிகவும் உடலுக்கு ஆரோக்கியமானதும் அற்புதமான இனிப்பும் கொண்ட இந்த மருந்தை நோய் உடையவர்கள் எடுத்துக்கொண்டு நோயில்லாமல் வாழ வேண்டுகிறேன்.